வணக்கம் மருமகளே. லாஸ்ட் வீக் சண்டே வந்து நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக கோவில்லாம் சுற்றி பார்க்க போயிருந்தோம். எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம், அந்த கோயிலுக்கான குட்டி எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க ஸ்டோரி கேட்க போகலாமா? ஃபஸ்ட்டு கோயில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க வீரநாராயண பெருமாள் கோவில் தான் ஃபஸ்ட்டு போனோம். நம்ம நிறைய பேர் கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரருக்கு போயிருப்போம். பட் ஆனால் இந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த கோயில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலுமே ராஜேந்திர சோழர் தான் கட்டினதா சொல்லப்படுது. அதுவுமே எதுக்காகனா அவங்க ஒய்ஃப் வந்து விஷ்ணு பக்தராக இருந்ததுனால அவங்களுக்காகவே இந்த கோயில் பில்ட் பண்ணதா அவங்க சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பெருமாள் வந்து திருப்பதி பெருமாள் போல நின்ன குளத்துல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நம்ம அர்ச்சனை வாங்கிட்டு போகும்போது அது கூடயே கற்கண்டு, தேன், முந்திரி, திராட்சை ஒரு கவர் 100 ரூபான்னு விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போனது சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அது வந்து பிரசாதமாக வரவங்களுக்கு கொடுத்தா நம்ம என்ன வேணுமோ நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை வாங்கிட்டு போய் தான் செஞ்சுட்டு வந்திருந்தேன். இந்த கோயிலில் இன்னொரு ஹைலைட்டான ஃபேக்டர் என்னன்னா, இங்கே குறுக்கை காவலரப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 80 வருஷமாக அந்த பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்திருக்காரு போல. அது அந்த சேவைக்கு பெருமாள் மகிழ்ந்து வந்து அவருக்கு எதிர்க்க வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து உங்களை தேடி வர பக்தர்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாராம். அதனால் நம்ம என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து குறுக்கை காவலரப்பரை பார்க்கறதுக்கு பெருமாளே நேராக வந்தார்ல, அதுக்குன்னு ஒரு தனி வாசல்லே இருக்குது. அந்த வாசல் வந்து மார்கழி மாதம் மட்டும் தான் திறந்துருக்குமா. நாங்கள் இந்த வாட்டி மார்கழி மாதத்தில் போனதுனால நாங்கள் அந்த வாசலில் வழியாக தான் வெளியில் வந்தோம். காலையில் ஃபஸ்ட்டு போயிருந்தோமா, அதனால வந்து சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, வெண்பொங்கல். அதுதான் காலையிலே எங்களுக்கு டிஃபன். வேறு லெவல் டேஸ்ட். கோவில் பக்கத்தில் வீராணம்னு ஒரு ஏரி இருக்குது. அது நமக்கு இப்போ ஃபேமஸாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அது பழைய பேர் என்னென்னா வீரநாராயண ஏரின்றது அதோட பழைய பேராக உறவுகளே. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போகும்போது இந்த கோயிலுக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் உறவுகளே. சரி வாங்க நெக்ஸ்ட் கோயிலுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன கோயில்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க பெருவுடையார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து அப்பா கோயிலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பையனுக்கு கோயில் கட்டியிருக்காரு. இந்த கோவில் எதுக்கு எழுப்பினார்னு எல்லாருக்குமே தெரியும். ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வரையும் போர்க்கண்டு வெற்றி பெற்றதுனால அவருக்காக ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும், அவருக்குன்னு ஒரு தலைநகரம் உருவாக்கணும்ட்டு தான் கங்கை கொண்ட சோழபுரத்தையே உருவாக்கி அதில் வந்து இந்த கோவிலை எழுப்பினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவுமே இல்லாத இந்த கோயில் கருவறை உள்ளார வந்து சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லிட்டு வச்சு பதிச்சிருக்காங்களாம். அதனால அந்த கோயில் கருவறை வந்து எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க கைடு சொல்லியிருந்தாரு. அதுவுமே இல்லாம நம்ம உலக பாரம்பரிய சின்னமா வந்து ஆக்கப்பட்டதுல 3 கோயிலுமே சோழர்களாக கட்டப்பட்டுச்சின்னு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து தஞ்சை பெரிய கோயில், 2வது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்க இந்த கோவில், 3வது வந்து ஐராவதீஸ்வரர் சொல்லிட்டு தாராசுரம். அந்த 3 கோயிலுமே சோழர்களாக கட்டப்படுதுன்னு சொல்றாங்க. கோவில்கள்லாம் வந்து சோழர்களோட கட்டிடக்கலையும் இந்த அரசர்கள்லாம் வந்து சாமி மேல வச்சிருந்த பக்தியும் தான் காட்டுதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எந்த இடம் பிடிக்கும்னா, சாமியை பார்த்துட்டு வெளியில வந்தோடனே ஃபுல்லா வந்து புல்லா தான் இருக்கும். அந்த புல்ல கொஞ்சம் நிழலான வாட்டத்துல உட்காந்து நம்ம அந்த கோயிலை பார்க்கறதுக்கும் அங்கே அடிக்கிற காற்றுக்கும் பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும். அப்படியே செம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நாங்கள் ட்ரிப்பு போகும்போது எங்கள் கைடு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோவிலில் தான் டிஃபன் சாப்பிட விடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கோயிலை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்களா. நான் எங்கள் சித்தி பசங்களோட தான் போயிருந்தேன்னா, சரி என் பெரிய தம்பி என்ன வயசு இருக்கானோ, நான் லாஸ்ட்டாக இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த வயசு தான் இருந்துட்டு ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாங் பேக் இப்போ தான் அந்த கோயிலை நான் விசிட் பண்ணுறேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு கோவிலை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கோவிலுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போகும்போதெல்லாம் பாத்ரூம் வசதி கூட இல்லை அந்த கோவிலுக்கு. இப்போ எல்லாமே நீட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் வந்து சிவன் வந்து ஒருத்தவங்களுக்கு முடிசூட்டுற போல ஒரு சிற்பம் இருக்கும். அது வந்து ஒரு சிலவங்க சண்டிகேஸ்வரர்னு சொல்கிறாங்க, ஒரு சிலவங்க வந்து ராஜேந்திர சோழன் சொல்கிறாங்க. உங்கள் கேஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என் கேஸ் யாருன்னா ராஜேந்திர சோழராக தான் இருக்கணும்ட்டு. நாங்கள் போகிற கோவில் எல்லாமே கொஞ்சம் பக்கத்துலேயே தான். காலையிலேயே ஒரு 11 மணிக்குள்ள ஒரு 4 கோயில் காமிச்சிட்டார் இருந்த கைடு. இந்த கோயிலுக்கு அடுத்து ஒரு கிராமத்துள்ளார ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். அப்படி ஒரு கோயில் இருக்காதானே பாதி பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த கோயிலோட பேர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீமன் நாதமுனி அடிகள் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது வந்து கோயில் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டேன்னா, அந்த கோயிலேருந்து கொஞ்சம் மணல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் 3 வாரம் இல்லை 5 வாரம் சாமிக்கு வந்து புளியார் மாரி பிடிச்சி வச்சு அதை நம்ம படைச்சிட்டு அந்த 5 வாரத்துக்கு அப்புறம் அந்த மணலை எடுத்து கரைச்சி வீட்டை சுற்றி தெளிச்சோன்னா நம்ம வீடு மனை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து எடுத்துகிட்டு போனோம் உடனே நிறைவேறும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எடுத்துகிட்டு வந்த ஆசை, யாருக்கு தான் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் பாதி வழியில் அந்த மணலை தொலைச்சிட்டேன் போல. நமக்கு இன்னும் நேரம் கூடி வரல சொந்த வீடு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறமேல அந்த கோயிலில் இருக்க பூசாரி வந்து அந்த கோயிலை பற்றி வரலாறு சொல்லும்போது தான் நாதமுனி அடிகள்னா யாருன்னு எனக்கே தெரியும். அவர் வந்து 4000 திவ்ய பிரபஞ்சத்தை வந்து தொகுத்தவர் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாதமுனி அடிகளை பார்க்கறதுக்காக ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி, அனுமர் இவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த டைமில் அவர் வந்து
வீர நரசிம்மபுரத்துக்கு வந்து சாமிக்கு சேவை செய்ய போயிட்டதுனால வீட்டில் இல்லை போல. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவர் வீட்டில் இல்லை சாமின்னு சொன்னதுனால அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களை தேடி வந்திருந்தாங்கன்னுட்டு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம தேடி வந்தவங்க ராமர் தான் சொல்லிட்டு அவரை இவங்களை தேடிக்கிட்டு நான் வந்து அலைஞ்சு பார்த்துருக்காங்க. கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அழுது நீங்க என்னை தேடி வந்து என்னால உங்களை பார்க்க முடியாத போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டிய போது இந்த இடத்துல தான் வந்து ராமர் எல்லாருமே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதனால தான் இந்த ஊரோட பேர் வந்து சொர்க்கப்பள்ளம் சொல்லிட்டு வச்சிருந்திருக்காங்க. ஒரு சமாதிக்கு பேக் சைட்லேயே வந்து ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி, அனுமர் எல்லாருமே இருக்கிற சிலையும் இங்கே இருக்கு. இதுதான் வந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்றதுக்கான சான்றுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கோயிலை பார்க்கணும்னா அணைக்கட்டுன்ற இடத்த தாண்டி தான் போகணும். அது வந்து ஒன் வே மாரி போல. ஒரு சைடு பஸ் போகும்போது அடுத்து ஆப்போசிட் சைடில் கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டு தான் போகிறாங்க. எங்கள் வேனில் இருக்கவங்களாம் சொன்னாங்க அணைக்கட்டு அந்த கீழே தண்ணியில் பாருங்கள் முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் உண்மையாக ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. அப்புறம் நானாக ஒரே ஒரு வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ ஆமான்னு பார்த்தேன். இதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லைவாக வந்து முதலே நான் பார்த்தது. அதை தாண்டி அடுத்து வந்து யோக நரசிம்மர் கோவில் சொல்லிட்டு ஒன்று கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது வந்து பிராணநாதீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் போன டைமில் தான் அந்த கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணி அப்போ தான் தீபார்த்தனை ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் கரெக்டாக போயிருந்தோம். யாரோ அபிஷேகத்தை கொடுத்துருந்துருக்காங்க போல். அவங்க பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயில் எதுக்கு ஃபேமஸ்னால் அந்த கந்தி ஸ்ரீ ஓமல் அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து குடும்ப கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த கோவிலில் வந்து ஒரு தேங்காய் ஒன்று சாமிக்கிட்டே வச்சுருந்து தராங்க. வெளியிலலாம் வாங்கிட்டு போக தேவையில்ல. அந்த கோவில்லேயே சாமிக்கு வச்சு பறிச்சு தராங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம அந்த கோயிலை சுற்றி இடம் இருக்குது அதில் கட்டி வச்சுறாங்க. நமக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துட்றாங்க. நம்ம வேணுனது நிறைவேறினதுக்கப்புறம் அந்த டோக்கன் நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தேங்காவை நம்ம கட்டிடணுமா. அது 48 நாளுக்குள்ளே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த கோவிலில். போன டைமில் தேங்காய்லாம் காலி ஆகிடுச்சு. இல்லை இதோட நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களா. அதனால் எங்கள் கேங்கில் யாருமே அது பண்ணவே இல்லை. நாங்கள் சாப்பிட்டது என்ன ஒரு 10 மணிக்கிட்ட சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். அந்த கோயிலில் திருப்பி பிரசாதம் கொடுத்தாங்களா. திருப்பி ஒரு செகண்ட் ரவுண்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த செகண்ட் ரவுண்டு எங்களுக்கு வந்து மதிய லஞ்சே ஃபினிஷ் பண்ணி விட்டுருச்சு. அந்த கோயிலுக்கு அப்புறம் வந்து பிராணநாதீஸ்வரர், மங்களாம்பிகை கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம சூரியனார் கோயிலுக்கு போகணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம மங்களாம்பிகை கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம சூரியனார் கோயிலுக்கு போகணுன்னே ஒரு ஐதீகம் இருக்கான். கோயில் எதுக்குன்னா நமக்கு வந்து பிராணம் அதாவது உயிர் கொடுத்தவர் அப்படின்றது சொல்கிறாங்க அந்த கோயிலோட பேரையே. மங்களாம்பிகை கோயிலில் நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்குறோம்ல அது கூடயே வந்து மாங்கல்யத்துக்குன்னு ஒரு அர்ச்சனை வாங்கிக்கிறாங்க. அது வந்து 2 ரூபாயோ 3 ரூபாயோ தான் நினைக்கிறேன் ஒரு மாங்கல்யத்துக்கான விலை. நம்ம அதை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து மஞ்சள் கயிறு நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்கும்போது யாருமே இதை கேட்டு வாங்க மாட்டுறாங்க. ஆனால் நம்ம கேட்டு வாங்கணும். அர்ச்சனை சீட்டு வாங்கும்போது மாங்கல்ய கயிறு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா நம்ம 2 ரூபா கொடுத்தோன்னா நமக்கு மாங்கல்யம் கயிறு தராங்க. அந்த கயிறை வந்து நம்ம தாலி சரடு போட்டிருக்கோம்ல அதவாவோ இல்லை தாலி கயிறாவோ நம்ம போட்டுட்டு இருந்தால் நமக்கு மாங்கல்ய பாக்கியம் நீடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க. காலையிலேருந்து ரவுண்ட்ஸ்லேயே இருந்ததுனால இந்த கோயிலில் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேனுக்கு போனோம். இன்னும் நிறைய கோயிலுக்கு நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த கோவில் டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் நான் ஏதோ தப்பான தகவல் சொல்லியிருந்தேங்கன்னா ஐம் ரியலி சாரி. எனக்கு தெரிஞ்சதை அவங்க சொன்னதை வச்சு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.